இப்படி தாங்க இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுல்ல இன்றைக்கி தான். பேசி கலகலன்னு இருந்துட்டு யாருமே இல்லாமல் இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. இன்றைக்கி இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது தான் காலையில் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். பிள்ளைங்க இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது வீடு. சரி, அந்த ஞாபகம் வராமல் இருக்க நம்ம இந்த கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இதெல்லாம் சைக்கிள்லாம் உள்ளே எடுத்து வச்சுருந்தோங்க. மழை நேரமாக அதனால் கிளாத்தெல்லாம் எதுவும் இல்லைங்க தைக்க. அதனால் மிஷின் மூடி வச்சாச்சு. என்னோடய துணி இருக்குது, லைனிங் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி கசன்னு இருக்குது. இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக இந்த இடம் இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த செல்ஃபெல்லாம் நம்ம அடுக்கி வச்சாலும் அவங்க களைச்சி போட்டுடுறாங்க. சரி, இன்றைக்கி இல்லை என்ன சொல்கிறதுங்க, ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, அவங்க சத்தம் இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறதா, கூட எல்லோரும் இருந்துட்டு இப்போ பிள்ளைங்க வெளியில் போயிருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு நினச்சி சங்கடப்படுறதான்னு தெரியல. என்ன மாதிரி இன்றைக்கி யாருக்கெல்லாம் இந்த ஃபீலிங் இருக்குன்றதை கூட ஷேர் பண்ணுங்கள். மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாமா? வெளியில் திருப்பூர் சைடில் வீடு வாசல்லாம் வலிச்சு விடுவோங்க சாணி போட்டு. அதெல்லாம் வலிச்சு விட்டது தான் மழை பெஞ்சு எல்லாம் அடிச்சிட்டு போய் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் மழை தண்ணினால் வேறு இந்த பக்கம்லாம் மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போச்சு. பையன்தான் மண்ணெல்லாம் அள்ளி போட்டு இது பண்ணான். சாணி தெளித்து விட்டால் கொஞ்சம் பிடிச்சிக்கும், இல்லாட்டினா இதுவும் கரைஞ்சி போயிடும். சாணி எடுத்துகிட்டு வரலாம். அப்படியே உள்ளே போய் அங்கே மாடு எதுவும் இருக்குதான்னு பார்த்துட்டு சாணி எடுப்போம். சாணி எடுத்துகிட்டு இன்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான். சாணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா பச்சை பச்சேர்னு இருக்குது, சூப்பராக இருக்கும். வலிச்சு விட்டோம்னா, வலிச்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். நல்லா கரைச்சாச்சுங்க. அப்படியே எடுத்து வலிச்சு விட வேண்டியதான். வலிச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். கையில் பிடிச்சிட்டே வலிக்க முடியலங்க. அட்டகாசமாக வலிச்சு விட்டாச்சுங்க. இந்த மாதிரி வாசலில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு கோலம் போட்டோம்னா மங்களகரமாக இருக்குங்க. இதோட இங்கே கீழேயும் சாணி தெளித்து விட்டோன்னு வைங்க, வேலை முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டோம்னா வெளி வேலை ஓவர். உள்ளே போய் க்ளீனிங் வேலையை ஆரம்பிக்கலாம். இதோ ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. காற்று அடிக்குது. நான் ஒரு பக்கம் இழுத்தா மாவு ஒரு பக்கம் போகுது. ஒரு வழியாக ஏதோ ஒரு கோலத்தை போட்டாச்சு. கவுண்டர் டாப்பும் அல்டிமேட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் ஒரு நாள் க்ளீன் பண்ணணுங்க. இந்த இடமும் ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. இந்த கட்டில் நாங்கள் வெளியில் படுக்கிறதுக்காக வாங்கினது. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால உள்ளே எடுத்து வச்சுருக்கோம். இந்த செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணணும். இந்த செல்ஃப் க்ளீன் பண்ணுற வ்ளாக் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் துணியெல்லாம் அயர்ன் பண்ணணும், அதுவும் நாளைக்கு வரும் பாருங்கள்.